அடுத்தபடியாக அரங்கனில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மூத்த முன்னணி நிர்வாகிகள் ஒருவரான திரு நந்தகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அடுத்தபடியாக அரங்கனில் உயர்நீதிமன்ற வழக்கறிஞரும் அரசியல் விமர்சகருமான திரு தூத்துக்குடி செல்வம் அவர்கள். வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவது நம்ம சாரதி அவர்களிடமிருந்து இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறோம். சாரதி, அதாவது ஒரு 190% வேலையை திமுக முடித்திருக்கிறது. ஆனால் அதிமுக இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. நேற்று தான் அதற்கு கூட்டணி பேசுவதற்கு கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது, அதாவது குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன? அதிமுக ஏன்னா தேர்தல் தேதி வரை அறிவிச்சிட்டாங்க. நமக்கு மே மாதம் 4ஆம் தேதி ரிசல்ட் வருது. 23 ஏப்ரல் எலெக்ஷன் வருது. இன்னும் சொற்ப காலங்கள் தான் இருக்குது. தேர்தல் வரும்போது பார்த்துக்கலாம், கூட்டணியை தேர்தல் வரும்போது பார்த்துக்கலாம்னு சொன்ன அதிமுக தேர்தலே தேதி அறிவிச்சிட்டாங்க. எப்போ கூட்டணி பற்றி பேச போகிறீங்க? திமுக ஒழியும் வரை கருப்பு முகமுடி போட்டிருப்பேன்னு சொல்லியிருந்தேன். அதை கண்டித்து திமுகவை கண்டித்து இந்த கருப்பு முகமுடி போட்டிருக்கின்ற பதிவு பண்ணிட்டு என்னோட பேச்சை தொடர்றேன். தொடருங்க. நீங்க இப்ப பாயிண்ட்டுக்கு வந்தீங்க சொன்னீங்க, இன்னும் நீங்க களத்துலயே பேசிட்டு தான் இருக்கீங்க, இன்னும் இது வரைக்கும் கூட்டணியில ஆரம்பிக்கவே இல்லையே மாதிரி கேள்வி எழுப்புனீங்க. நாங்க கூட்டணியில இருக்கிறோம்ட்டு மேடை போட்டு 1க்கு 2-3 இடத்துல மாண்புமிகு பாரத பிரதமர் மதுராந்தகத்திலும் சரி, மதுரையிலயும் சரி, அடுத்து மறுபடியும் திருச்சிலையும் பேசியிருந்தாரு. இது போல நாங்க கண்டிப்பா பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது எங்களுதுல ஜெல் ஆகலன்னு சொல்லவே முடியாதுங்க. நாங்க சொல்லப்போம், நாங்க எங்க ஜெல் ஆகலன்னு சொல்லவே முடியாது. நல்லாதான் இருக்கும். எங்களுக்குள்ள எந்த ஒரு இதுவுமே இல்லாம நாங்க சிறப்பா தான் செயல்பட்டு இருக்கோம். இல்ல என்ன தொகுதி பங்கீடு கூட்டணி ஓகே சாரதி, தொகுதி பங்கீடு இன்னும் பிஜேபிக்கு எத்தனை கொடுக்க போறீங்க, பாமகக்கு எத்தனை கொடுக்க போறீங்க, அதுக்கப்புறம் அமமுகக்கு எவ்வளவு கொடுக்க போறீங்க? ஸோ இந்த தொகுதி பங்கீடுன்னு ஒன்று இருக்குல்ல, 234 தொகுதியில் எந்தெந்த கட்சிகளுக்கு எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுன்னு நீங்க ஸ்டார்ட் பண்ணாம தானே இருக்கீங்க. இதை நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் எத்தனை கட்சிகள் ஆரம்பிச்சிருக்காங்களா? இதே திமுக ஆரம்பிச்சிருக்கான். திமுக ஆரம்பிச்சிட்டாங்களே. காங்கிரஸ்க்கு 28 தொகுதி கொடுத்துருக்காங்க. வர இருங்க. காங்கிரஸுக்கு 28 இடங்கள் அது ஒரு அவங்க கோரிக்கையா வச்சு கேட்கல. திமுகவிடம் எங்களுக்கு டிமாண்ட் பண்ணி வாங்கின இடங்கள் அது. ஆனா இப்போ மற்ற கட்சிகள் விசிகாவும் சரி, கம்யூனிஸ்டும் சரி, அங்கேயே உள்ள கட்சிகள் குளறுபடியா தானே இருக்கு உங்களுக்கு. அதனால இப்போ எங்களுக்கு நாங்க எத்தனை இடங்கள் தர போறோம்ன்றது மிக கழக பொதுச் செயலாளர் அந்த எடப்பாடியாரும் என்டிஏ கூட்டணியில இருக்கிறவங்களுக்கு எத்தனை சீட்டுகள் பரிமாறப்படும் இனிமேல் தான் கலந்து ஆலோசிப்பாங்க. சரி, அது இன்னும் நாட்கள் இருக்கு. இப்பவே அதை பத்தி யோசிக்க வேண்டியதுல இன்னும் ஓரிரு நாட்கள் அந்த வேலை பொதுச் செயலாளர் ஆரம்பிச்சிடலாம்னு வைங்க. திமுகவில் இருக்கும் தீய சக்தி, திமுகவில் இருக்கும் விடுதலை சிறுத்தைகளும் அதுக்கப்புறம் இருக்கிற கம்யூனிஸ்ட், 2 கம்யூனிஸ்டுகள் என்ன கேட்கிறாங்கன்றதான் இன்னைக்கு கேள்வி. அந்த கேள்வியை தான் நம்ம முன்வைக்கணும். கேட்டீங்கன்னா தேமுதிக உள்ள போனதுனால தேமுதிக 9 இடங்கள் 10 இடங்கள் கேட்டதாகவும் அந்த இடத்த எங்களுக்கு சரிக்கு சமமா கொடுங்க நாங்க ஒரு பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு. ஒண்ணு. அதே நீங்க பாத்தீங்கன்னா மையம் கமல் அவரும் அவருக்கு நிகர் இல்லாம அவரும் எனக்கு 5 சீட்டு கொடுங்க 10 சீட்டு கொடுங்கன்னு கேட்கறதா தகவல் சொல்றாங்க. இததான் விடுதலை சிறுத்தைகளும் மற்ற 2 கம்யூனிஸ்டுகளும் எங்களுக்கு சரி சமமா கொடுங்க, நாங்க இவ்வளவு நாளா கூட்டணியில இருக்கிறோம், நேத்துதான் தேமுதிக வந்தது, அதுக்கு நீங்க தூக்கி 9 சீட்டு கொடுக்குறீங்க, ஒரு ராஜ்யசபா தரீங்க, அப்படி இருக்கும்போது நாங்க இவ்வளவு நாளா பயணம் பண்றோமே. இல்ல இந்த கணக்கு இதான் கேட்டேன். கேள்வி இல்ல இதான் கேட்டேன் திரு சாரதி. இந்த கணக்கெல்லாம் திமுக கூட்டணி ஆரம்பிச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு மேல போயிட்டு இருக்கு. ஆனா நீங்க இதுவரைக்கும் நீங்க இது பண்ணலையே, விஜய் வருவார்ன்ற ஒரு எதிர்பார்ப்போட சீட்டை ஷேர் பண்ணாம இருக்கீங்களா? இங்க பாருங்களேன், விஜயை நம்பி நாங்க கூட்டணியில இல்லைங்க. முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, அவருங்க அவர் பேரை கூட நான் சொல்றது கிடையாது. இப்ப நீங்க கேட்டதுனால அந்த பேரெல்லாம் பதிவு பண்ண வேண்டியதா இருக்கு. ஏன் கேட்டீங்கன்னா திமுக அதிமுகன்றது மாபெரும் ஒரு ஆலமரம். தீய சக்தி திமுக அது பட்டு போன மரம். அந்த மரத்துல போய் சில கூட்டணிகள் 21 கூட்டணிகளுக்கு எத்தனை கொடுக்கணும்ன்றது அந்த பட்டு போன மரம் தான் முடிவு பண்ணுது. ஆனா இது ஆலமரம், இன்னும் 100 ஆண்டுகள் இருக்கும்.
சொன்னது போல. நீங்க சொல்றது ஓகே தான், ஆலமரம் தான், ஆனா பல கிளைகள் உடைஞ்சிருச்சு. கிளைகளை அவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா துரோகிகளா இருந்து போனவங்க, கிளைகள் உடையில அதெல்லாமே கரையான் மாதிரி அரிச்சிட்டு இருந்தவங்க அவங்க எல்லாம். அதனாலதான் அவங்க எல்லாம் விலைக்கு போயிட்டாங்க. புரியுதுங்களா? சரி. அதனால ஆலமரம்ன்றது தொண்டர்கள் ஒரு வேர் அந்த அளவுக்கு நாங்க வலுவா இருக்கிறோம். சரி, சரிங்களா? இன்னும் ஓரிரு நாட்கள்ல பேச்சுக்கள் ஆரம்பிக்கும், நீங்க பார்க்கலாம் போறீங்க. அதனால நீங்க அதை பத்தி எல்லாம் ரொம்ப கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. திமுக தீய சக்தி திமுகவிடம் அவர்கள் எத்தனை பேரங்கள் பேசப்படுதுன்றதுதான் நீங்க பேசணும். இன்றைய தலைப்பை நீங்க திமுகவுக்கு தான் வச்சிருக்கணும், எங்களுக்கு இல்ல. இல்ல, தலைப்பே உங்களுக்கு தான். ஏன்னா தலைப்பே உங்களுக்கு தான். அவங்க பாதி கடல் தாண்டிட்டாங்க, இப்பதான் நீங்க கடற்கரை மணல்ல நிக்கிறீங்க. சரி, தொடர்ந்து பேசலாம். கடலெல்லாம் தாண்டல. காங்கிரஸ் சண்டை போட்டு ஏதோ 4 சீட் 5 சீட் எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்குச்சு. அறிவாலயத்து வாசல்லே நின்னு அடம் பிடிச்சு வாங்குச்சே தவிர மத்தபடி எல்லாம் என்ன சொல்றது, அந்த மாதிரிதான். சரி, ரைட், ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம் சாரதி. அப்படியே இணைப்புல இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்து அரங்கத்தில் இருக்கக்கூடிய திரு நந்தகுமார், அதாவது அறிவாலய வாசல்லே தவம் கிடந்து ஒரு 3 சீட்டை ஹைக் பண்ணிருக்கு காங்கிரஸ். இருக்கிறதுலே அதிக ஷேரிங்னா காங்கிரஸ்க்கு மட்டும்தான் அப்படின்னு நம்ம சாரதி முன் வச்சிருக்கிறாரு. உங்களுடைய முதல் சுற்று கருத்து. அதாவது சாரதி ஒரு இன்னைக்கு நிலைப்பாடு என்ன நிலைப்பாடுன்னு தெரியாம அவர் பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு இருக்காரு. அதாவது நாங்க அறிவாலயம் வாசல்ல நாங்க நின்னமா இல்லைன்னா நாட்டுக்கோட்டைக்கும் செங்கோட்டைக்கும் வேற யாராவது ஓடினாங்களாங்கிறது அவர் புரியல இன்னும். அதை புரியாம அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா எங்களோட டிமாண்டை நாங்க நியாயமா கேட்டோம், அவ்வளவுதான். 41 வடை எங்களுக்கு வேணும்னு கேட்டோம். அதே மாதிரி எங்களுக்கு கூட்டணி ஆட்சி வேணும்னு கேட்டோம். அதே மாதிரி உள்ளாட்சியில 20% கேட்டோம், கூட்டுறவுத்துறையெல்லாம் கேட்டோம். அதெல்லாம் கேட்டதுனால பேச்சுவார்த்தைங்கிறது 2 பக்கமும் கொஞ்சம் நீடிச்சது, அவ்வளவுதானே தவிர மற்றபடி பார்த்தீங்கன்னா எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்னைக்குமே குறையவே இல்லை. நாங்க அறிவாலயத்தில் நிக்கிறோம்னா எங்களுக்கு குழு முதலே போட்டுட்டோம். 2 மாசத்துக்கு முன்னாடி நாங்க டிசம்பர் 3ஆம் தேதியே ஐவர் குழுவை போட்டுட்டோம். எதுக்காக போட்டோம் அப்படின்னா, ஒவ்வொரு முறை என்ன சொல்லுவாங்கன்னா திமுக தோல்ல தான் இவங்க ஏறி வருவாங்க, காங்கிரஸ் ஏறி வருவாங்க அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நாங்க எங்களோட கிராமிய கமிட்டி எல்லாம் போட்டிருக்கோம். ஸோ கிராமிய கமிட்டி எல்லாம் வேலை செய்ய தயாரா இருக்காங்க. அவங்களுக்கு உண்டான வேலையை பகிர்ந்து கொடுக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடியே நமக்கு இந்த தொகுதின்னு தெரிஞ்சிடுச்சுன்னா, முன்னாடியே தெரிஞ்சு போச்சுன்னா நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கொஞ்சம் அட்வான்ஸா எங்களோட தலைவர் ராகுல் காந்தி சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இறங்கி வேலை செய்ய ஆரம்பித்தோம். பட் திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க இங்கே கூட்டணி தலைமை தாங்குறாங்க. அவங்க இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணால் நல்லா இருக்கும் கூட்டணியை அப்படிங்கிறதுனால என்ன பண்ணாங்க, சில கட்சிகளை எதிர்பார்த்துட்டு இருந்ததுனால சரி யாரெல்லாம் வராங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கூட்டணி பிரித்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஒரு ஸ்டேஜில் நெருக்கடி நெருங்க பார்த்தா நீ கெடுகு வித்துட்டு நான் கெடுகு வித்த மாதிரி போய் ஒரு நிலைமை வந்த உடனே சரி முதல்ல நம்ம காங்கிரஸ் கொடுக்க வேண்டியதை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு 20 தொகுதி சொன்னாங்க, 25 முதல்ல சொன்னாங்க. ஆனால் சோடங்கர் மேலிட பொறுப்பாளர் கிளியர் கட்டாக சொல்லிட்டார், 25 நாங்கள் திருப்பி பேச்சுவார்த்தைக்கு வரல அப்படின்ட்டார். ஸோ அதுக்கப்புறமா திரு ப. சிதம்பரம் அவர் உள்ள பேசி வயா மீடியாவா ஒரு 28 சீட்டு கொடுத்துட்டாங்க, ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்துட்டாங்க. இதுதான் எங்க நிலைமை. நாங்க இன்னைக்கு வாசல்ல நின்னோம் அப்படின்னு சொல்றதை விட நாங்க ஒரு படி மேலதான் ஏறி வந்திருக்கிறோம். 25, 18, 10 அதை விஜயை வச்சு டிமாண்ட் பண்ணி தான் நீங்க இதை வாங்கியிருக்கீங்கன்னு ஒரு டாக் ஆஃப் டவுன் போயிட்டு. இல்ல சார், விஜய் வச்சு டிமாண்டிங்கே கிடையாது. விஜய் வச்சு டிமாண்டிங்கே கிடையாது. ஆல்மோஸ்ட் எங்களோட மாவட்ட தலைவர்கள் 70% விஜய் கூட போனோம், திமுக கூட்டணி வேணான்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு அப்புறம் டெல்லியில சொன்னதுக்கு அப்புறம் சரி டெல்லி தலைமையை ஆல்மோஸ்ட் விஜய் கூட போலாங்கிற ஒரு முடிவு எடுக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஏன்னா எங்களுக்கு கட்சியை வளர்க்கணும், சரி இளைஞர் ரத்தத்தில் இருக்காங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் மூவ் பண்ணோம். ஆனா இங்க வேற வழி இல்லாம நம்ம பாஜக உள்ள விடக்கூடாது, சமூக நீதியை காக்கணும், சமத்துவத்தை காக்கணும், சகோதரத்துவத்தை காப்பாற்றணும், இதெல்லாம் ஒரு விதமா பேசப்பட்டதுனால சரி ஓகே ப. சிதம்பரம் மூத்த தலைவர் இருக்காரு, அவரெல்லாம் இல்ல நம்ம இப்படிதான் போனோம் அப்படின்னு எடுத்து உரைச்சதுனால ரைட் ஓகே நம்ம திமுக கூட போலாம், மாவட்ட தலைவர்கள் நம்ம அடுத்து ஒரு வாய்ப்பு தரலாம் அப்படின்னு சொல்லி மேலிடம் கருதியதால் நாங்க திருப்பி திமுக கூட வந்திருக்கோம். அதனால நாங்க அவங்க வச்சு டிமாண்ட்லாம் பண்ணல. ஒரு 2 நாள் டிலே ஆயிருந்தா நேரம் தாவேகா கூட கூட்டணி அமைஞ்சிருக்கும், தொகுதி பகுதி நாங்க பிரச்சாரத்துக்கு கூட போயிருக்கலாம், அது உண்டான வாய்ப்புகள் இருந்தது. ஆனா சில நிர்பந்தங்கள் எங்களை திருப்பி நாங்க இங்கே வர வேண்டியதாச்சு. நாங்க அந்த எங்களோட கூட்டணியை
வலிமையா கொண்டு போயிட்டு இருக்கோம். அதாவது பிஜேபி தமிழ்நாட்டுல வரக்கூடாது அந்த ஒரு டிமாண்டுக்காக மீண்டும் டிஎம்கே போயிட்டீங்க, அதானே? இல்ல சார், பிஜேபி தமிழ்நாட்டில் வரல, பிஜேபி இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடாது தான் எங்களோட ஆசை, எங்களோட கனவு. அதுக்குண்டான வேலை தான் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். குறிப்பா தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம வந்து இங்க ஒரு மத நல்லிணக்கத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டு மக்கள் இங்க வந்து நலத்தோட, வளத்தோட, சந்தோஷத்தோட, சகோதரத்தோட, ஒரு மத நல்லிணக்கத்தோட வாழ்ந்துட்டு இருக்கோம். அது கெட்டு போயிட கூடாதுன்னு தான் இன்னைக்கும் நீங்க சொல்லுங்க. இப்போ தம்பி ஊரு சொன்னாரு, சாரதி சொன்னாரு, பிசிகா தகராறு பண்றாங்க, கம்யூனிஸ்ட் தகராறு பண்றாங்க, இவங்களா பண்றாங்க. எதுக்காக இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அங்கே நின்று கொண்டிருக்கிறோம் என்றால் ஒரே காரணம், இந்த பாஜகங்கிற ஒரு மதவாத சக்தியை தமிழ்நாட்டுக்குள்ள கால் ஊன்ற விடக்கூடாது என்பதற்காகத்தான் இவ்வளவு தியாகமும் செஞ்சுட்டு இருக்கோம். அதனால வந்து நீங்க வந்து நாங்க போய் அவங்க வாசல்ல நிக்கிறோம் சொல்ல தப்பு. இப்ப இவரு சொல்றாரு வந்து நாங்க போய் வாசல்ல நின்னாங்க. இப்ப திருச்சியில் நடந்த கூட்டத்துல 5 முகப்புல இருந்த எடப்பாடியார் படத்தை தூக்கிட்டாங்க, பெரியார் படத்தை தூக்கிட்டாங்க. உங்களுக்கு என்ன இருக்கு, தகுதி இருக்கு? நீங்க சிஎம் ஆன ஆசைப்படுறீங்க, ஒரு கூட்டணி தலைமைன்னு சொல்றீங்க. ஒரு பாரத பிரதமர் என்டிஏ கூட்டணியில வந்து பேசுறாங்க. என்டிஏ கூட்டணியில பெரிய கட்சி நீங்க, தலைமை கட்சி நீங்க. உங்களோட பொதுச் செயலாளரோட படத்தை 5 முகப்புல இருந்து விலக்குறாங்க, நீக்கிறாங்க. அது யதார்த்தமா நடந்த ஒரு தவறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார், உங்களுக்கு அது கேட்கறதுக்கு ஒரு பதிவு போடுறது கூட உங்களுக்கு தகுதி இருக்கா? சரி, ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி திரு ஹரிஹரன் ராஜா, சொல்லுங்க. பிஜேபி அந்த ஒன்றே ஒரு நேம், அது தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் தாவேக்காவுக்கு போக வேண்டியதெல்லாம் வந்து தூக்கி போட்டுட்டு மீண்டும் திமுகவுக்கு ஆதரவு ஸ்டாண்ட் நாங்கள் நின்றுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதவாத சக்தி தமிழ்நாட்டுக்குள்ள வரலாமா அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கிறார். இந்தியாக்குள்ளேயே இல்லாத ஒரு கட்சி நாங்க தமிழ்நாடுக்குள்ள வரக்கூடாதுன்னு வேண்டுறாங்க, அதுக்காக தியாகம்லாம் செய்யறேன்னு சொல்றாங்க. பார்க்கும்பொழுது ரொம்ப நகைச்சுவையா இருக்கு. இந்திய அளவில் காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு இல்லை. இந்திய அளவில் காங்கிரஸ் கட்சியினுடைய பங்கு, காங்கிரஸ் கட்சியினுடைய பர்ஃபார்மன்ஸ், காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் அந்த நாட்டிற்காக பேசக்கூடிய விஷயங்கள் ஏதாவது ஒண்ணு பார்த்திருக்கீங்களா? சமீப காலத்துல ஏதாவது பேசி கேட்டிருக்கீங்களா? ஒவ்வொரு மாநிலங்களிலும் சீட்டு எனக்கு கம்மியா இருக்கு, சீட்டு கிடைக்கல, என்னுடைய இருப்பை தக்க வைக்கணும். காங்கிரஸ் கட்சி ஐசியூல போய் பல வருடம் ஆகுது. அந்த ஐசியூல இருந்து எப்படியாவது பிழைத்து வர வேண்டுமா அப்படின்னு அவங்க தவம் கிடக்கக்கூடிய நேரத்துல இன்று இந்த உலகத்துல ஒரு குறிப்பா இந்திய நாட்டுல பெரும்பான்மையான மாநிலங்களை ஆளக்கூடிய ஒரு கட்சி, உலக நாடுகளில் பெரிய மரியாதை பெற்ற ஒரு கட்சியை பார்த்து இவங்க எல்லாம் பேசி லைம்லைட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க. இல்ல, லைம்லைட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க. அது வந்து நாங்க பரிதாபத்தோட பார்த்து சிரிக்குதா? இல்ல, அத நாங்க இல்ல இவங்களுடைய வைத்தறிச்சலை ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஃபைல் இல்ல நான் முடிச்சிடுறேன். என்னோட இதை நான் முடிச்சிடுறேன். இல்ல, நீங்க சந்தோஷமா சிரிக்கட்டும். நாங்க உலக நாடுகளை பார்த்து வியப்பூர்வ தலைவர் சொல்றாங்களே, ஓடி ஒளிஞ்சிருக்காரு. ஒரே வினாடி இருங்க, ஓடி ஒளிஞ்சிருக்க வருஷம் பார்லிமெண்ட்டுக்கு தைரியம் தான். நம்ம பேசலாம். பார்லிமெண்ட் வர சொல்லுங்க, தைரியம் தான். ஜெஃப்ரி பதில் சொல்லுங்க, கேஸுக்கு பதில் சொல்லுங்க. கேஸ்ல ஊர்ல வர தலைமை ஓடிக்கிட்டு இருக்கான். 50 ரூபாய் கேஸ் ஏத்துறது லைம்லைட் தேடுறது இல்ல. காங்கிரஸ் கட்சி முயற்சிக்குது. இல்ல, தட்டுப்பாடு, கேஸ் தட்டுப்பாட்டை வந்து ஓடி ஒளிறவங்க கட்சி இருக்கு சார், பாஜக இந்தியில. பிரதமர் எங்க? பிரதமர் ஓடி ஒளிறாங்க. சொன்னீங்கல்ல காங்கிரஸ் இல்ல, இல்லன்னு சொன்னீங்க. பாஜக கட்சி இருக்கு, பிரதமர் எங்க? ராஜ் டிவியினுடைய டிபேட் ஷோவில் காங்கிரஸ் கட்சி இருக்கிறது, நாங்க ஒத்துக்கிறோம். போதுமா? சந்தோஷம். தமிழ்நாட்டில் பாஜக இல்லை சார், சந்தோஷப்பட்டுக்கோங்க. தமிழ்நாட்டில் பாஜக இல்லை சார். நாங்க தான் அரங்குக்குள்ள நீங்க இருக்கீங்கன்னு சொல்லிட்டோம். நான் சொல்லிட்டேன், நாட்டுல இல்ல, தமிழ்நாட்டில் நீங்க எடுத்துட்டு போங்க, தவறு இல்ல. நான் சொல்வது ஒரு கூட்டணி என்று திமுக அமைச்சிருக்கு. அந்த கூட்டணி ஆட்சி அமைக்கக்கூடிய நேரத்துல எதெல்லாம் உயர்த்த மாட்டேன்னு சொன்னாங்களோ, குறிப்பா பால் விலை, மின்சார விலை, சொத்து வரி, எதெல்லாம் உயர்த்த மாட்டேன்னு சொன்னாங்களோ அதையெல்லாம் உயர்த்தி இந்த மக்களை சுமையாக்கிய கூட்டம். ஒரு விஷயத்தை உயர்த்துவேன்னு சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? உங்கள் வாழ்க்கையை நான் உயர்த்துறேன்னு சொன்னாங்க. அதை மட்டும் உயர்த்தவே இல்லையே. எதையெல்லாம் உயர்த்த மாட்டோம்னு சொல்லி சத்தியம் செய்து வந்தவர்கள் அதை கடைபிடித்தாங்களா? உயர்த்த மாட்டேன்னு சொன்னதெல்லாம் உயர்த்திட்டு என் வாழ்க்கையை உயர்த்துறேன்னு சொல்லிட்டு நீங்க மக்கள் எல்லாம் விதி தெரியாமல் வீதியில் நிற்பது உண்மையா இல்லையா? இப்ப நான் அப்படியே பட்டியலிடுறேன். இவங்க செய்த தியாகமும், திமுக அந்த தியாகத்தை ஏற்றதும், இந்த தியாக கூட்டணி தமிழ்நாட்டில் என்ன செய்ய போகிறது?
நேற்று வரை பெண்களுக்கு என்ன நடக்குது சொல்லலாமா? ஒவ்வொன்றா பட்டியலிட பாருங்க. கே நகர் பகுதியில் ஒரு பெண்ணுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல பாலியல் சீண்டல். அடுத்து மானாமதுரையில் ஒரு தொடக்க பள்ளியில ஒரு ஆசிரியர் மூலமாக ஒரு குழந்தைக்கு பாலியல் சீண்டல். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 70 வயசு ஒரு முதியவரை சாகடிச்சு அவர் மனைவி 60 வயசு மூதாட்டியை கற்பழிச்சிருக்காங்க. அப்படியே வாங்க, நாமக்கல் மாவட்டத்தில் 7 வயது சிறுமிக்கு பாலியல் துன்புறுத்தல். நீலகிரி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பேருந்துல ஒரு மாணவிக்கு பாலியல் சீண்டல். அடுத்து தூத்துக்குடி மாவட்டத்தில் 17 வயது குழந்தைக்கு இன்னைக்கு பாலியல் சீண்டல். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 2 வயசு குழந்தைக்கு பாலியல் சீண்டல். அடுத்து வாங்க கும்மிடிப்பூண்டியில சார் இருங்க சார் இருங்க சார் இருங்க சார் நீங்க சொல்ற பாலியல் தொல்லையில யார் இருக்கா? கேப்ரியல் சார் நீங்க சொல்ற பாலியல் தொல்லையில யார் இருக்கா? வெரி பேட். பிரதமரே மாட்டிருக்காரு. அத பத்தி சொல்லுங்க. நீங்க வந்து லோக்கல் இருந்தா சொல்றீங்க. பாலிடிக்ஸ் உத்தரப்பிரதேச பாலிடிக்ஸ் உத்தரப்பிரதேச அஸ்ஸாம்ல சிஎம் ஊரான், அதாவது வெளியூரில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு குரல் உசத்தி பேசக்கூடிய இவர்கள் உள்ளூரில் நடக்கக்கூடிய நீங்க சொல்றது நடந்த விஷயம். அவர் ஒரு விஷயம் பண்றாங்க. இல்ல தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை மூடி மறைக்க இந்த கூட்டம் முயற்சிக்குது. தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இன்னல்களை சொல்லும் பொழுது அதை அட்ரஸ் பண்ணிட்டு அடுத்த கதை பேச சொல்லுங்க. அந்த கதைக்கு இந்த கதையை பேசும்போது இந்திய நாட்டை பத்தி பேசும்போது சார் பிரதமரை பத்தி பேசும்போது இந்திய நாட்டை பத்தி பேசுவாங்க. பிரதமர் அமெரிக்கா பிரதமரா? அமெரிக்கா அடிமையா போயிடலாம். அமெரிக்கா நீங்க அடிமையா போயிடலாம். இந்தியாவுக்கு பிரதமர் நீங்க தானே. அந்த தகுதி நான் பரிசு கொடுக்கல. ஓகே 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 வெகுஜன மக்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கங்க. சொல்றாரு நான் சொல்றது ஒரு கருத்தை நான் மக்களிடையே பதிவு பண்ண விரும்புறேன். நீங்க சொல்லிட்டீங்க நீங்க ரெஸ்ட் பண்ணிட்டீங்க. நீங்க ரெஸ்ட் பண்ணிட்டீங்க. தயவு செய்து சார் நான் முடிச்சிடுறேன் சார். டிபேட்ல வந்தா ஏன் என்ன கூட்டணி பேச்சு ஆரம்பிக்கணும் சார்? நான் இன்டர்வியூ பண்றேன் சார். நான் கண்டினியூ பண்றேன் சார். ப்ளீஸ். இவரு ஒரு அவதூறு தெளிச்சாருன்னா நம்ம யாரும் டிபேட் ஆவானா? மக்கள் இவரை ஏமாத்துறாங்க. 5 வருஷமா கேள்வி கேட்டு போனா வேற ஒன்னு சொல்லி கத்தி என் மக்களை குழப்படித்து சார் தயவு செய்து சொல்றேன் சார், கொஞ்சம் இருங்க சார். சார் இருங்க சார். மக்களை குழப்படிச்சு இப்படி ஏமாத்துறீங்களோ அது போல எங்களை ஏமாற்ற முயற்சிக்காதீங்க சார். நான் சொல்வது, நான் உள்ளூரில் பட்டியலிடக்கூடிய இன்னல்களுக்கும் உள்ளூரில் பட்டியலிடக்கூடிய அநீதிகளுக்கும் பதிலை சொல்லிவிட்டு நீங்கள் வெளியூர் கதையை பேசணும். இது தவறான ஒரு சார். This is the very first politics. நான் முடிச்சிடுறேன். தேர்தல் இல்ல உள்ளூர் நடக்கிறது சார். ஒரு விஷயம் இருக்கு சார், நான் முடிச்சிடுறேன் சார். நீங்க பேசவே விட மாட்டேன் சார். This is very bad. இல்ல பார்லிமென்ட்க்கு வந்து இந்த உள்ளூர்ல இல்லாம நடக்குது. அது முதல்ல சொல்லுங்க. எனக்கு தெரியும். நான் அடுத்த சுற்றுல பேச விட மாட்டேன். நாட்டோட பிரதமருக்கு போடுங்க. நீங்க என்ன பேசுங்க. நாட்டுல வந்து பார்லிமென்ட் பதில் சொல்லுங்க. தேர்தலோட டிபேட் ப்ளீஸ். ஆமா அத சொல்லுங்க. நான் பேசுறேன். சுப்பிரமணியன் சாமி ஒரே வினாடி. அதாவது தேர்தலோட இன்டர்லிங்க் பண்றது காரணம் என்னன்னா, இவங்க கூட்டணியை பத்தியும் இவங்க கூட்டணி ஜெயிக்குமான்றத பத்தி எல்லாம் பேசுறீங்களே, இவ்வளவு நாட்டுல அக்கிரமம் நடக்குது, இவர்கள் ஜெயிப்பார்களா? பெண்கள் வாழ்க்கையை கோட்டை விட்ட இவர்கள் கோட்டை விட்டு அனுப்பப்படணுமா கூடாதா? அந்த கேள்வியை மக்களிடம் வைக்கிறோம். ஓகே. அடுத்தபடியாக அரங்கில் இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு தூத்துக்குடி செல்வம், பெண்கள் வாழ்க்கையில உங்க கூட்டணி வந்து கோட்டை விட்டுருச்சு அப்படின்னு சொல்லி நம்முடைய ஹரிகரன் வைக்கிறாரு. ஆனா அதுக்கு ஓப்பனிங்லேயே வந்து நந்தகுமார் சார் சொன்னார் வந்து வீதி வீதியா தலையில சிலிண்டரை தூக்கி வச்சுட்டு இருக்கிற ஒரு நிலைமை வருது. ஸோ அப்போ இங்கேயும் வந்து பாஜக வந்து பெண்களுடைய வாழ்க்கையை எங்க கோட்டை விட்டுருச்சான்ற ஒரு இருக்கு. இது நமக்கு டிபேட்டுக்கு அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பதில் சொல்லுவீங்க. நம்மளுடைய டிபேட் பற்றி உங்களுடைய முதல் கருத்து. ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நெறியாளர் சகோதரர் அருள் கபரியல் அவர்களுக்கு, அதே போலவே என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய பணிவான மாலை வணக்கம். இது வந்து தனித்து விடப்பட்ட விஜயின்னு தான் நீங்கள் தலைப்பு வச்சிருக்கீங்க. நான் வந்து அரசியலில் மிக நடுநிலையோடு விமர்சனம் செய்யணும்னு நான் நினைக்கிறேன். மரியாதைக்குரிய அண்ணன் சந்திரசேகர் அவங்க சொன்னாங்க, இன்னைக்கு வந்து ஒரு அதாவது நந்தகுமார் அண்ணன் வந்து சொன்னாங்க, உலக அளவில் வந்து ஒரு போர் நெருக்கடி இருக்கு. மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கிற மிகப்பெரிய அபாயங்கள் இருக்கிறது. ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கும் பிரச்சனை இருக்கு.
வெனிசுலாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பிரச்சனை இருக்கு. இப்படி உலக அளவில் மிகப்பெரிய யுத்த நெருக்கடி இருக்கிற நேரத்தில் கூட இந்திய பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவருடைய செல்வாக்கு இன்றைக்கு அந்த ஹர்மூஸ் அந்த நீரிணை பாதை இருக்கு பாருங்க, அதை இந்திய கப்பல்களுக்கு திறந்து விட்டுருக்காங்கன்னு சொன்னா ஈரான் திறந்து விட்டுருக்கு. மற்ற நாட்டு கப்பல்களுக்கு அனுமதி இல்லை. நம்முடைய வர்த்தக கப்பல்கள்லாம் அனுமதிக்கப்படுதுன்னு சொன்னா பிரதமருடைய செல்வாக்கை நாம் குறைச்சு மதிப்பிடக்கூடாது. நான் என்ன சொல்றேன்னா, விமர்சனங்கள் நடுநிலையா இருக்கணும். பிரதமர் அவர்கள் நாடாளுமன்றத்துக்கு வரல அப்படி இப்படிலாம் சொல்றீங்கன்னு சொன்னா, நாடாளுமன்றத்துக்கு வந்தா பேச விட போறதுல கூச்சல் போட போறீங்க, எல்லாம் நடக்க போகுது. எதிர்கட்சிகள் இன்றைக்கு முறையா நடக்கல. அது ஒரு பக்கம். இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலுக்கு நீங்க வந்தீங்கன்னு சொன்னா, தமிழ்நாட்டு அரசியல்ல நேற்றைக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டு விட்டது. மார்ச் மாதம் 23ஆம் தேதி. இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஏப்ரல் 23, மார்ச் மாதம் ஏப்ரல் 6ஆம் தேதியோட வேட்புமனு தாக்கலை முடிவு செய்யப்படும். இறுதி நாள் ஏப்ரல் 6. அப்படி இருக்கும்போது மிகப்பெரிய கட்சிகளாக இருக்கிற என்டிஏவாக இருக்கட்டும் அல்லது திமுக அணியாக இருக்கட்டும், ரெண்டு பேருமே இன்னும் கூட்டணி இடப்பகிர்வு எண்ணிக்கையும் முடிவாகலை, இடப்பகிர்வும் முடிவாகல. அதுல மிகப்பெரிய சர்ச்சைகள் ஆல்மோஸ்ட் டிஎம்கே ஒரு இல்ல முடிச்சிருக்காங்க. அண்ணன் நீங்க உற்று நோக்கிற ஆள் தான். அதனால என்ன சொல்றேன்னா, திமுகல பொது உடைமை இயக்கங்கள் மிக வலுவா நிக்கிறாங்க. அவங்க ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில வலுவா நிக்கிறாங்க. திமுக பிடிவாதமா இருக்கு. இன்னும் சொல்ல போனீங்கன்னா, விடுதலை சிறுத்தைகளுக்கு இன்னும் இடமும் முடிவாகல. எந்த கட்சிகளுக்கும் எந்தெந்த தொகுதிகள் முடிவாகல, ஒண்ணு எத்தனை எண்ணிக்கைன்னு முடிவாகல. அங்க திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும்தான் முடிவாயிருக்கு. காங்கிரஸ்க்கு மதிமுகவுக்கு முடிவாயிருக்கு. அதெல்லாம் அவங்க திமுக சின்னத்தில் நிக்கிறது தானே, அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. மதிமுக எல்லாம் அவருடைய பரிதாபத்தை பார்க்கும்போது பாவமா இருக்கு. ஒரே ஒரு இடத்தில் தனி சின்னம் அப்படிங்கலாம். அது திரு வைகோ அவர்களோடு நான் மிக நெருக்கமாக அவருடைய பிள்ளைகளில் ஒருவனாக நான் இன்றைக்கும் இருந்தவன், இன்றைக்கும் அதே உணர்வோடு நான் இருக்கக்கூடியவன். ஆனா ஒரு இடத்தில் மதிமுக அப்படிங்கும் போது எவ்வளவு பெரிய அவமானம். அது அவருடைய அரசியலில் அவருக்கு ஏற்பட்ட சறுக்கல், இதெல்லாம் நம்ம அதை விட்டுருவோம், அது விவாதத்துக்கு இல்லை. ஆனா இன்றைக்கு இப்படியெல்லாம் குழப்பம் இருக்கும் போது தனித்து விடப்பட்ட விஜய் நான் கருதல. ஏன்னு கேட்டீங்கன்னா, 1977 படிப்பறிவு இல்ல, ஊடக வெளிச்சம் இல்ல, ஊடக அறிவு வளரல. ஆனால் அந்த காலத்துல மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அவருக்கு தேர்தலை சந்திக்கும் பொழுது, மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் 1972 அக்டோபர்ல வெளியே ஒரு கட்சி ஆரம்பிச்சு 73 திண்டுக்கல் இடைத்தேர்தலில் சந்திக்கும் பொழுது பாத்தீங்கன்னா, மக்கள் திலகம் எம்ஜிஆரை அன்றைக்கு டாக்டர் கலைஞர் முதலமைச்சர் அதிகாரத்தை எப்படியெல்லாம் முழுமையாக பயன்படுத்த முடியும் என்கிற சாமர்த்தியம் தெரிந்த கலைஞர் முதலமைச்சராக இருக்கும் போது எம்ஜிஆர் வெளியே பிரச்சாரம் பண்ண போக முடியாது. எம்ஜிஆர் ஒரு வண்டியில வர்றதாக சொல்லிட்டு இன்னொரு வண்டியில போவாரு. அப்படிலாம் பிரச்சாரம் பண்ணி திண்டுக்கல் இடைத்தேர்தலில் மாயத்தேவர் மிகப்பெரிய வெற்றி பெற்றார். அதுலயும் ஒரு குறிப்பான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, NSV சித்தன் அவர் தான் 2வது இடம். எது ஸ்தாபன காங்கிரஸ் கட்சியை சார்ந்த NSV சித்தன் 2வது இடம், திமுகவை சார்ந்த ஆளுங்கட்சியா இருந்த திமுகவை சார்ந்த பொன்முத்துராமலிங்கம் 3வது இடம் தான். 1977 மக்கள் திலகம் எம்ஜிஆர் முதல் பொது தேர்தலை சந்திக்கிற பொழுது, அந்த கட்சி சந்திக்கும் பொழுது அவரோட பெரிய ஆட்கள் கிடையாது. அண்ணன் காளிமுத்து இருந்தார், SM துரைராஜன் ஒரு MLA இருந்தாங்க. இப்படி குறிப்பிட்ட அளவுல தான். அதுக்கு பிறகுதான் ஐயா ராஜாராம் வந்தாரு, பாவு சண்முகம் வந்தாரு, ST சோமசுந்தரம் வந்தாரு, மரியாதைக்குரிய பண்ருட் ராமச்சந்திரன் வந்தாங்க. இதெல்லாம் வந்தது. அதே போல இன்றைக்கு திரு விஜய் அவர்களுக்கு கொடுக்கிற நெருக்கடி இருக்கு பாருங்க. நான் மத்திய அரசின் ஐயா நரேந்திர மோடியின் மீது மிகுந்த மரியாதை வைத்திருக்கிறவன். அதே நேரத்தில் அவருடைய ஜனநாயகன் படத்துக்கு எல்லாம் கொடுக்கிற நெருக்கடி இருக்கு பாருங்க. நீங்க பராசக்திக்கு உங்களோட நேர் எதிர் திசையில இருக்கிற மத்திய அரசாங்கத்தோடு எதிர் திசையில இருக்கிற பராசக்திக்கு நீங்க அப்ரூவல் அந்த இது கொடுக்கறீங்க, சென்சார் போர்டு சர்டிபிகேட் கொடுக்கறீங்க. ஆனா ஜனநாயகனுக்கு கொடுக்கல. ஜனநாயகனுக்கு கொடுக்கன்னு சொல்லி அந்த சென்சார் கமிட்டி மீட்டிங் வரும்போது ஒருத்தர் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி போயிடுறாரு. இதெல்லாம் என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, ஊடக வெளிச்சம் இருக்கிற, ஊடக அறிவு இருக்கிற இந்த காலத்தில் இது மத்திய அரசாங்கம் திட்டமிட்டு
திரு விஜய் அவர்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கிறதோ என்கிற எண்ணம் ஏற்பட்டால் அதில் தவறு கிடையாது. இல்ல அது ஏன் தவறு இல்லை அப்படின்றத பிரேக்கப் நான் உங்ககிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். பிரேக்கப் முடிச்சு உங்ககிட்ட நான் direct வரேன். சார், மத்திய அரசு பிஜேபிக்கு அது மத்திய அரசான பிஜேபி தாவைக்காவுக்கு சென்சார் போர்டு மூலமா சிபிஐ மூலமா அழுத்தம் கொடுக்கறதா அப்படின்னு கேட்டா அழுத்தம் இருக்குன்னு அருண்ராஜ் ஏற்கனவே சொன்னாரு. எங்களுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாரு. அப்போ வந்து கூட்டணிக்காக இந்த அழுத்தமா? அது எனக்கு என்னால் நான் அதை உறுதிப்படுத்தலை. தேர்தல் நேரங்கிறதுனால ஒன்றுக்கொண்டு அதை இணைத்து பேசுறதுல நியாயம் இருக்கிறதா கூட மக்கள் அது ஒன்றுக்கொண்டு இணைச்சு தான் பேசுவாங்க. அதே நேரத்தில் ஜனநாயகன் படத்தை இவ்வளவு கடுமையாக நீங்க இப்போ அதாவது ஒரு விஷயம் சார், எப்பவுமே அழுத்தம் கொடுக்க 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 அதனுடைய வீரியம் அதிகமாகும். அதே போல இப்போ திரு விஜய் அவர்களை இவங்க அழுத்தம் கொடுத்து 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 அவரை பெரிய அளவுல ப்ரொஜெக்ட் பண்றாங்க. அவருக்கு ஃப்ரீ பப்ளிசிட்டி கொடுக்கறாங்கிறது தான் என்னோட கருத்து. அதே நேரத்தில் திரு விஜய் அவர்கள் தன்னுடைய அரசியல் கட்டமைப்பை இன்னும் கொஞ்சம் வலுப்படுத்தி அவர் மக்கள் மன்றத்தில் மக்கள் மத்தியில வீதிக்கு போனார்னு சொன்னா என்னுடைய தாழ்மையான கருத்து. அது யார் வேணாலும் எனக்கு எந்த முத்திரை கொடுத்தனாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. கிராமப்புறத்தில் இருக்கிறவன் நான், அதனால சொல்றேன், ஒவ்வொரு வீடுகளிலும் தாய் தந்தையரை கட்டுப்படுத்தக்கூடிய அளவிற்கு இளைஞர்கள் மத்தியில விஜய்கின் மீது ஒரு ஈர்ப்பும் தாக்கமும் இருக்கு என்று சொன்னால் மறுக்கிறதுக்கு இல்ல. இந்த கரூர் சம்பவம், அதுக்கடுத்து அதுக்கப்புறமேட்டு அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, இதெல்லாம் வாக்கு வங்கிய சரிவு கொண்டு வந்திருக்கு. நான் ஒண்ணு கேளுங்க, தனிப்பட்ட வாழ்க்கைன்னு பாத்தீங்கன்னா அதை நான் ஏற்கனவே பல நிகழ்ச்சிகள்ல சொல்லியிருக்கிறேன். பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள்ட்ட ஒரு முறை நிருபர் கேட்கும் போது கூட அன்றைக்கு செல்வாக்கோடு இருந்த ஒரு திரைப்பட நடிகையை பற்றி கேட்கும் போது, நான் முற்றும் துறந்த முனிவனும் இல்லை, அவர் படிதாண்டார் பத்தினியும் இல்லை அப்படின்னு சொன்னாரு. ஒரு முறை ஒரு முக்கியமான தலைவர் சட்டமன்றத்திலே பதிவு இருக்கு, அவர் குறிப்பிட்ட பெண்ணை சொல்லி அவர் என் மகளின் தாயார் அப்படின்னு சொன்னாரு. இதெல்லாம் சட்டமன்ற பதிவேட்டில் இருக்கு. அதனால தனிப்பட்ட வாழ்க்கைன்னு பேசுனீங்கன்னு வச்சுக்கணுங்க. இல்ல அது இப்ப நரேட்டிவ் செட் பண்ணுது. அதை நான் என்ன சொல்றேன், அதெல்லாம் சோசியல் மீடியா ஒரு நாள்ல கேளுங்க சார். நான் ஒரே ஒரு விஷயம் கேளுங்க, இதெல்லாம் கடந்து போறது. ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கைங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, திரு விஜய் அவர்களுக்கும் அவருடைய மனைவிக்கும் அது யாரோடு இணைத்து சொல்கிறார்களோ அவருக்கும் நீதிமன்றத்துக்கும் இப்படி 4 பேருக்குள்ள விஷயத்தை நாம அதை பொதுவெளியில அரசியல்ல சம்பந்தப்படுத்த வேண்டிய அரசியல் எதிரொலிக்காதா? வாக்கு நிச்சயமா இருக்காது. நான் என்னுடைய கருத்து சார், அதாவது யாராவது ஒருத்தர் தன்னை மிக நிரபராதி குற்றமற்றவன் என்று வெளிப்படையாக கையை விரித்து காண்பிக்கிற தகுதி தமிழ்நாட்டு அரசியல் யாருக்காவது இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. நான் திட்டவட்டமா சொல்றேன். ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரை பார்த்திருக்கிறோம், நாம பெருந்தலைவர் காமராஜரை பார்த்திருக்கிறோம், ஐயா கக்கனை பார்த்திருக்கிறோம், பசும்பொன் தேவரையாவை பார்த்திருக்கிறோம். இதெல்லாம் இப்போ யாராவது ஒருத்தர் என் கரைபடாத கரங்களை பாருங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தகுதியான தலைவர்கள் தமிழ்நாட்டு அரசியலில் இருக்கிறார்களா என்று சொன்னால் இல்லை, இன்க்ளூடிங் விஜய். அதான் கேளுங்க சார். நான் என்ன சொல்றேன்னா, அதை நீங்க எப்படி வச்சுக்கிடுங்க, நீங்க தனிப்பட்ட வாழ்க்கையில ஒழுக்க நெறி இதெல்லாம் பேசுறதுக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல தகுதி உள்ள தலைவர்கள் இருக்கிறாங்களான்னு கிடையாது. அதே போல குறைபாடுகள் அரசியல் நடவடிக்கையில பொதுவுடைமை இயக்கமே கூட 10 கோடி ரூபாயும் 15 கோடி ரூபாயும் திமுகவிடமிருந்து நன்கொடை பெற்று தேர்தல் செலவுக்காக நன்கொடை பெற்றோன்னு சொல்லி இதை கணக்கில் பெற்றோன்னு சொல்றது கூட அது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். பொதுவுடைமை இயக்கங்கள் குற்றச்சாட்டுகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் மன்னிக்கணும். நான் என்ன சொல்றேன், தேர்தல் நேரத்தில் தேர்தல் செலவுக்காக அவர்கள் கொடுத்தார்கள் என்று சொன்னால், தேர்தலுக்காக 10 கோடி ஒரு கட்சிக்கும் 15 கோடி ஒரு கட்சிக்கும் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த கட்சி யாரிடத்திலே பணம் பெறுகிறார்களோ அவர்களுக்கு அடிமையா இல்லையா? சரி, அதனால நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, திரு விஜய் அவர்களை குறைத்து மதிப்பிடுகிறவர்கள் மே மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகும் நான் கூட விவாதத்தில் நாம நிச்சயமா பங்கெடுப்போம். விஜய் அவர்களை குறைத்து மதிப்பிடுகிறவர்கள் அவர்கள் சிந்தனை குறைபாடுகள், பார்வை குறைபாடுகள் இருக்கிறவர்களாக கருதப்படுவார்கள் என்று நான் உறுதியா நம்புறேன். ஓகே, 2வது சுற்று கருத்தை நான் உங்ககிட்ட இருந்தே நான் ஸ்டார்ட் பண்றேன். இப்போ மாநிலத்துக்கு மாநிலம் அந்த கூட்டணி கணக்கு என்பது மாறுகிறது. மத்திய தேர்தல் வரும்போதும் கூட்டணி கணக்குன்னு மாறுது. இப்போ கேரளாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா நேர் எதிர் துருவங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ், கம்யூனிஸ்ட். ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணியில் இருக்கு. அதே நேரத்தில் இங்கே கர்நாடகா எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே ஒரு சூழல் கண்டிப்பா. ஆனால் மாநில தேர்தல் வரும்போது முரண்பட்டு நிற்கிறாங்க. ஆந்திராவில் அது போல தான். விஜய், அதிமுக, பிஜேபி, அதாவது தாவேகா, பிஜேபி, அதிமுக இது கூட்டணி வைக்கிறதுக்கு சாத்தியம் இருக்கா?
இந்த தேர்தல் சாத்தியம் இல்லை நான் நினைக்கிறேன். எதிர்காலத்தில் எப்படி இருக்குங்கிறதுக்கு எந்த உத்தரவாதம் இல்லை. நாளை வந்து நம்பிக்கை சார்ந்த விஷயம்தான். அரசியல்ல எனிதிங் மே ஹேப்பன் அட் எனி டைம், பர்டிகுலர்லி இன் பாலிடிக்ஸ். அது என்னோட தாழ்மையான கருத்து. சரி. அதே மாதிரி அரசியல் என்பதே ஒரு சந்தர்ப்பங்களின் விளையாட்டு தான், ஒரு நாடக மேடை தான் அரசியல். அரசியல்வாதிகள் நடிகர்கள் தான், இதுல யார் எந்த தலைவரும் விதிவிலக்கு இல்ல. அதே நேரத்துல இல்ல, ஏன்னா ஒரு டாக் போயிட்டு இருக்கு, அதாவது 70 சீட்டு விஜய்க்கும் துணை முதல்வர் பதவி அல்லது எதிர்க்கட்சி தலைவர் சாத்தியமே இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா, இல்ல, ஏன்னா திமுக வரக்கூடாது என்கின்ற ஒரே ஸ்டாண்டிங்ல தான் நம்ம அது சேரணும். 234 தொகுதிகளை கொண்டிருக்கிற தமிழ்நாடு சட்டமன்றத்துல அதற்கான வாய்ப்பு இந்த தேர்தலில் இல்லை. இன்னும் சொல்ல போனீங்கன்னா, திரு திருமாவளவன் அவர்கள் ஒரு எச்சரிக்கையா ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்காரு. திரு விஜய் பிஜேபியோட கூட்டணி சேர மாட்டார், சேர்ந்தா அது தற்கொலைக்கு சமம் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஒருவேளை இன்னைக்கு கூட சொல்லியிருக்கிறார், தாவேகா சூனியமாகிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை தனக்கு திமுகவில் அவர் மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் எதிர்பார்க்கிற எண்ணிக்கை கிடைக்கவில்லை என்று சொன்னால், ஒரு அடுத்த இடம், அடுத்த வாசலை அடைத்து விடாதீங்க விஜய்னு சொல்றாரோ என்னமோ எனக்கு தெரியல. காங்கிரஸ் போயிட்டாங்க, நாங்க தான் இருக்கோம், அப்படியே மறைமுகமா கூட இருக்கலாம். இன்னும் திமுகவுக்கு பெரிய நெருக்கடி இருக்கு. சிபிஎம், சிபிஐ, விசிக, தேமுதிக, திரு கமலஹாசன், திரு தமிழக வாழ்வுரிமை கட்சி, அவர் என்ன கூட்டணி பேச்சுக்க கூப்பிடல, வேல்முருகனை கூப்பிடல. அவர் ரெடியா இருக்காரு. அவரெல்லாம் இன்னும் கூட பாருங்க, இன்றைக்கு நாளைக்கு நாளை மறுநாளைக்குள்ள ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. சரி, இதே நிலைமை அங்க என்டிஏ கூட்டணில, அதிமுக கூட்டணில அதுக்கு குறைவில்லாத சர்ச்சைகள் அங்க இருக்கு. ஏன்னு கேட்டா, பாரதிய ஜனதா கட்சி பெரிய இடங்களை எண்ணிக்கை எதிர்பார்க்கிறாங்க. எங்களுக்கு ஒரு 70 எண்ணிக்கை கொடுத்துருங்க, நாங்க பிரிச்சு கொடுத்துறோம்னு சொல்றாங்க. அதுக்கு அதிமுக தயாரா இல்ல. அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியோடு நம்பிக்கையோடு மிகப்பெரிய கட்சிகள் அங்க வரல. அதே மாதிரி இன்னொரு செய்தி வந்து எனக்கு, நான் திரு அண்ணாமலை அவர்களை நேசிக்கிறவன்கிறதுக்காக சொல்லல. திரு அண்ணாமலை அவர்களை 2026 சட்டமன்ற தேர்தல் முடிகிற வரை அவரை தலைவராக நீடிக்க செய்திருக்கணும். அதை நீடிக்க செய்யாம இருந்தது பாரதிய ஜனதா கட்சியின் செய்த தவறுதான். இல்ல, பாரதிய ஜனதா செய்யல, அண்ணாமலை அவர் தான் செஞ்சிருக்கிறார். ஏன்னா வந்து எடப்பாடி பழனிசாமி என்பவர் முதலமைச்சராக இருக்கிறதுக்கே வந்து இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லி, விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, அடுத்து அண்ணாவை விமர்சனம் பண்ணாரு, அடுத்து ஜெயலலிதா அவர்கள் ஒரு விஷயத்தை நானே இப்ப சொல்றேன்ல, பெருந்தலைவு பேரறிஞர் அண்ணாவும் பெரியாரும் விமர்சனம். இன்னைக்கு பெரியாரை திமுக கொண்டாடுவதற்கு தகுதி இல்லாத இயக்கம். என்ன கேட்டீங்கன்னா, 1963, 64, 65 இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல தந்தை பெரியார் என்ன சொன்னார் தெரியுமா? பெருந்தலைவர் காமராஜர், அன்னைக்கு பக்தவத்சல முதலமைச்சர், அவர்கிட்ட காலி பயில்களை பிடிச்சு சுட்டு பொசுக்குங்க, உள்ள பிடிச்சு போடுங்க, காலி பயில போராட்டம் நடத்துறான்னு சொன்னாரு. யார்? தந்தை பெரியார். அதுக்கு பிறகு என்ன கேட்டீங்கன்னா, யோக்கியங்கள்லாம் வாராங்க ஐயா, செம்பெடுத்து உள்ள வைங்க அப்படின்னாரு. திமுக விமர்சனம் பண்ணாரு. அதனால விமர்சனங்கள் சார், அரசியல்ல இன்னைக்கு விமர்சிப்பது நாளைக்கு நடந்தவையாக இருக்கட்டும், நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு. அப்புறம் நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக. இந்த இதெல்லாம் நமக்கு இந்த கம்பி கட்டுற கதைகள்லாம் நம்ம நிறைய பார்த்து. சரி, அப்ப ஃபைனலா வந்து விஜய்க்கு வந்து பிஜேபி அழுத்தம் கொடுக்குது. கொடுக்கத்தானே செய்வாங்க. நீங்க மக்கள் தரக்கு எம்ஜிஆருக்கே கொடுத்தாங்க. அண்ணா இந்திரா காந்தி, அம்மையார் இந்திரா காந்தி இருக்கும் போது எம்ஜிஆருக்கு இன்கம் டாக்ஸ் நெருக்கடி கொடுத்தாங்க, மறக்க முடியாது. அது போல 1977 ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் தேர்தலில் தோற்று நீதிமன்றத்தின் மூலம் அலகாபாத் நீதிமன்ற தீர்ப்பு அம்மையார் இந்திரா காந்திக்கு எதிராக ராஜ்நாராயணுக்கு ஆதரவா வந்துச்சு. அதுக்கு பிறகு அம்மையார் இந்திரா காந்தியுடைய பதவி போச்சு. அவங்க தஞ்சாவூர்ல நிக்கணும்னு முடிவு பண்ணாங்க. அன்னைக்கு எம்ஜிஆர் முதலமைச்சர். முதல்ல தஞ்சாவூர் நாடாளுமன்ற தேர்தல் நிக்கிறதுக்கு எம்ஜிஆர் அவர்கள் ஒத்துக்கொண்டார். அதுக்கு பிறகு மொரார்ஜி தேசாய் அவர்கள் பிரதமரா இருக்கும் போது எம்ஜிஆர் மிரட்டின உடனே தான் இந்திரா காந்தி அம்மா நாமினேஷன் ஃபைல் பண்றதுக்கு சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டாங்க. இந்திரா காந்தி அம்மாவும் அவங்க மகன் சஞ்சய் காந்தியும். அதுக்கு பிறகு சொன்ன வார்த்தைகள்லாம் கடுமையான வார்த்தைகள்லாம் இருக்கு. அதுக்கு பிறகுதான் சுந்தர வடிவேலுன்னு ஒருத்தரை காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளராக அங்க நிறுத்தி வெற்றி பெற வச்சாங்க. அன்றைக்கு எம்ஜிஆர் அவர்கள் அம்மையார் இந்திரா காந்திக்கு ஆதரவு கொடுக்க முதலில் சம்மதித்தவர், பின்னால சம்மதிக்கல. அதனால அரசியல் சில சங்கடங்கள் என்ன வேணா நடக்கலாம். மத்திய அரசாங்கம் இன்னொன்னு சார், பால் என் காலுக்குள்ள பந்து கிடந்துன்னா யாரு வேணாலும் அடிச்சு பார்ப்பாங்க. அடிக்கிற கோலா இருக்கணும் அது. ஓகே, நம்ம தொடர்ந்து பேசுறோம். நம்ம ஹரிகரன் ராஜா உங்ககிட்ட வைக்கணும். அதாவது என்னன்னா,
டிஎம்கே கூட்டணியும் வந்து பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு அவங்க சொல்கிறாங்க. இங்கே விஜய்க்கு வந்து ஃபேவராக பேசுகிறவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பிஜேபிக்கு அழுத்தம் கொடுக்குது, பிஜேபி வந்து விஜய்க்கு அழுத்தம் கொடுக்குது அப்படின்னாங்க. ஸோ என்ன அஜெண்டா பிஜேபிக்கு? மக்களுக்கு நல்ல ஆட்சி கொடுக்கணும், என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கணும். இது 2 தான் அஜெண்டா. ஒன்று, மக்களுக்கு நல்லது செய்யணும். ஆமாம். ஆனால் கேஸ் சிலிண்டருக்கு போனால் வந்து கிடைக்கலையே சார். அதோட விரிவான விளக்கங்களை பல இடங்களில் சொல்லியிருக்கோம். இருந்தாலும் சொல்கிறேன், ஒரு நாடுகளிடையேயான போர், அந்த போர் பதற்றத்தில் சில விஷயங்கள் நம்ம அங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணுற நேரத்தில் சில தட்டுப்பாடுகள் வர்றது இயல்பு. ஆனால் ஒரு நாடு தன்னிடையே இருக்கக்கூடிய இருப்பை வெளிப்படையாக சொல்லுது. இந்திய நாட்டை பொறுத்தவரை 60 நாட்களுக்கு எந்த விதமான பற்றாக்குறையும் இல்லை. தமிழ்நாட்டுக்கு 30 நாளுக்கு வி ஹாவ் த சோர்ஸ், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லியாச்சு. அதை தாண்டி வந்த தட்டுப்பாடுக்கு காரணம் சில ஊடகங்கள் பிரேக்கிங் நியூஸா போட்டு மக்களிடையே ஒரு போரை உருவாக்கியதை தாண்டி ஊடகங்கள். ஏன்னா நான் சொந்தமாக இன்னைக்கு அனுபவிச்சேன், அதனால சொல்கிறேன். போன வாரம் போய் பதிஞ்சிட்டு வந்துட்டோம். சிலிண்டரு 4 நாளில் வந்துடும், திங்கக்கிழமை வாங்கினாங்க. இன்னைக்கு திங்கக்கிழமை போனோம், இல்லை வருஷப்படி தான் வரும், நீங்கள் இன்னும் அடுத்த வாரம் வாங்க அப்படின்றாங்க. கையிருப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்தியன் கேஸ் ஆயில் ஏஜென்சி கையிருப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க சிலிண்டர் விநியோகம் பண்ணுறவங்க. சார், மரியாதைக்குரிய அண்ணன் தூத்துக்குடி அண்ணன் சொன்னது போல அண்ணன் ஒரு வார்த்தை தெளிவாக சொன்னார். அந்த ஹார்மோஸ் நீர் வழியா எந்த விதமான நாட்டிற்கும் அனுமதி கொடுக்காத இடத்துல நமக்கு அனுமதியை கொடுத்து அந்த கப்பலானது மும்பைக்கு வந்து விஷயங்கள் சரி செய்யப்பட்டு வருது. சார் ஒரு பிரச்சனை அங்க போயிட்டு இருக்கு. இல்ல எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. கையிருப்பு இருக்குன்னா அது வந்து டிஸ்போஸ் சார், கையிருப்பு இருக்கு. ஆனா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வராரு, 25 லிட்டர் கேன்ல வந்து பெட்ரோல் வாங்குறாரு. அப்ப அதோட அர்த்தம் என்ன? நாங்க சார் கவர்மெண்ட் வந்து இல்ல கேஸா இருக்கட்டும், பெட்ரோலா இருக்கட்டும், கச்சா எண்ணெய் இருக்கட்டும், டீசலா இருக்கட்டும், நாங்க கவர்மெண்ட் வந்து எங்க கிட்ட சர்ப்ளஸா இருக்குன்னு எங்கேயா சொன்னோமா? ஆனா கவர்மெண்ட் வைக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் என்ன? சஃபிஷியன்ட்டா இருக்கு, நீங்க போய் உங்களுக்கு தேவையானதை மட்டும் வாங்கிக்கோங்க, அத்தியாவசிய பொருளை மட்டும் வாங்கிக்கோங்க. நீங்க கொண்டு போய் ஒரு 10 பேர் சேர்ந்த மாதிரி பதுக்குன்னா அடுத்தவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இல்ல சார். ஒரே ஆள் 25 லிட்டர் கேன்ல வாங்குறாரு பெட்ரோல். அப்ப அந்த இடத்துல பெட்ரோல் தட்டுப்பாடு வருமா வராதா? இதே போல மக்களை குழப்படிச்சு அங்கங்க பெட்ரோல் பங்க்ல 3 நாள் பிரச்சனையா இருந்துச்சா இல்லையா? இன்றைய நிலைமை என்ன? இட் இஸ் பீன் நார்மல். அதே போல சிலிண்டர் விஷயமும் பெரிய அளவுல பூதாகரமாக்கப்பட்டது. இன்னைக்கு நீங்க போன வாரம் இருக்க ஸ்டேட்டஸ் இப்ப இருக்கா? மனசாட்சியோட சொல்லுங்க. சிச்சுவேஷன் இஸ் கெட்டிங் நார்மல். இல்ல நான் சொல்றதா இருக்கு. இது நீங்க போய் ஏஜென்சில நீங்க போனீங்கன்னா அப்நார்மலா தான் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நான் நேரடியா போய் கண் கூட நான் பார்த்ததுனால நான் சொல்றேன். நான் இல்ல சார், நான் என்ன சொல்றேன், சில இடங்கள்ல சில இடர்பாடுகள் இருப்பது உண்மை. நாங்க ஒன்னும் பூசி மொழிகை திமுக காரங்கள்ல எது பண்ணாலும் தப்பு இல்லைன்னு ஒத்துக்கிறதுக்கு, ஐ மீன் இல்லைன்னு அதை டிபேட் பண்றதுக்கு. நாங்கள் சொல்வது தட்டுப்பாடு என்பது சில இடங்கள்ல இருக்கு, சில கிராம பகுதிகளில் சில விஷயங்கள் வராம இருக்கு, உங்களுக்கே வரல கூட சொல்றீங்க. there are certain issues. ஆனா அது ஒரு கவர்மெண்ட் கையில எடுத்து ரெக்டிஃபை பண்ணுதா, ஒரு கவர்மெண்ட் அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுக்குதா, அதோட மெஷர்ஸ் என்னன்றதை பார்க்கணும். நான் கண்டுக்காம இருக்குமா, அதை பத்தி பேசாம இருக்குமா, அதற்கான ஒரு நடவடிக்கை எடுக்காம இருக்கமான்றது பார்க்கணும். துரித நடவடிக்கை. நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சார், நாங்க செய்தி அரசியலை விரும்புவதே இல்ல. நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோங்க. நீங்க செய்தி அரசியலை எங்கிட்ட எதிர்பார்க்காதீங்க. நாங்கள் செய்வது செயல் அரசியல் ஒன்றுதான். எங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அந்த நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசியிருக்காங்க. அதனுடைய விளைவா நமக்கான விஷயங்கள் வந்து சேருதா இல்லையா? ஒரு மாண்புமிகு பாரத பிரதமருடைய ராஜதந்திர நடவடிக்கை இது. இது நாட்டு மக்கள் ஏற்க தொடங்கிட்டாங்க. இன்னொன்னுங்க, ஒரு நம்ம வாங்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு பிரச்சனை நடக்குது, எல்லாமே இங்க சுபிக்ஷமா இருக்கணும், எந்த ப்ராப்ளமும் இருக்காது, எவன் எக்கடி போனா பரவாயில்ல, அந்த ஒரு விஷயம் ரொம்ப தவறு. போரானது அங்க நிற்கணும், நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கணும்னு நினைக்கிறது தான் ஒரு நல்ல ஒரு மனிதாபிமான அடிப்படையில் நம்ம நினைக்க வேண்டிய விஷயம். மோடி அவர்கள், மத்திய அரசு நம்மை பார்த்துக் கொள்ளும், அதை பற்றி வரி பண்ண வேண்டாம். 3 நாள் 4 நாளைக்கு முன்ன இருக்க சிச்சுவேஷனை விட now the situation is normal. பெட்ரோல் இல்லைன்னாங்க, டீசல் இல்லைன்னாங்க, பெட்ரோல் பங்க்லாம் மூடியாச்சுன்னாங்க, ஹோட்டல்லாம் வேலையை செய்யலைன்னாங்க. now the situation is getting normal. எல்லாமே பழைய நிலைமைக்கு திரும்புது. ஓரிரு நாட்களில் உங்களுடைய குறை தீர்க்கப்படும். எந்த சிலிண்டர் கடையில் உங்களுக்கு இல்லைன்னு சொன்னாங்களோ அவங்களே உங்களை கூப்பிட்டு சிலிண்டர் கொடுப்பாங்கன்றத தெரிவிக்கிறேன். ஓகே, ஏத்துக்கிறீங்களா சார்? ஒரு வினாடி தேர்தல் சம்பந்தமா ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். நம்ம தாவேகாவுடன் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணி ஒருபோதும் பேசல. அதை எங்களுடைய தமிழ்நாடு தலைவர் ரவி பிரசாத், உங்களுடைய பிஜேபி மாநில ஊடக பிரிவு செயலாளர் ஏன் தூக்குனீங்க? ரவிசங்கர் பிரசாத் இல்ல, அவர் சொன்னது அவருடைய தனிப்பட்ட கருத்து. நான் சொல்வது இல்ல, ஒரு கட்சியினுடைய தலைவர் சார், ஒரு விஷயம் நட்ருப்பேர்ல இல்ல அதற்கான நடவடிக்கை எடுப்பாங்க. அதாவது ஒரு கட்சி இல்ல ஏஎன்எஸ் பிரசாத் சொல்றீங்க கரெக்ட், அதற்கு நடவடிக்கை கட்சி எடுத்துருச்சு. சார், யார் சொல்லணும், என்ன விஷயங்களை யார் யார் பேசணும் ஒரு விஷயம் இருக்கு. ஒரு மாநில தலைமை
பேச வேண்டிய விஷயங்களை எங்களை போன்ற தொண்டர்கள் சொன்னால் அது சரியா இருக்குமா? இப்ப நீங்களே உங்க ஆபீஸ்ல ஒரு விஷயம் நடக்குது, நிர்வாகம் முடிவு எடுக்கணுமா நீங்க முடிவு எடுத்தா சரியா இருக்குமா? நிர்வாகம் முடிவு எடுக்கணும். ஆமா. ஆனா நான் நிர்வாகத்தினுடைய லெட்டர் பேட்ல போட்டேன்னா அது நிர்வாகத்தினுடைய அனுமதியில அதான் நிர்வாகம் எல்லாத்துக்குமே தெரியும். இல்ல அதத்தான் நிர்வாகம் உடனடியாக கண்டிச்சிருக்கு, அந்த இதை விட்டு எடுத்துருக்குது. அது விட்டுருங்க, போகாமையா அவர் பேசுறாரு. நான் ஒரு விஷயம் பிரசாத் வந்து அந்த டாக் போகாம அவர் ஏன்னா தலைவரோடு நெருக்கமாக இது உங்க யூகம் சார் அங்க பேசியிருக்காங்க, அதனால அவர் போட்டிருக்காரு. செய்தது தவறு என்று கட்சி நடவடிக்கை எடுத்திருக்காரு, அது வேற டாபிக். ஆனால் எங்களுடைய மாநில தலைவர் அண்ணன் நயனார் நாகேந்திரன் அவர்களும் எங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய தலைமை எடுத்து நடத்தக்கூடிய மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி தெளிவுபடுத்தினாங்க, இதுவரை நாங்கள் தாவேக்காடம் பேசவில்லை. நாங்க கூட்டணி தொகுதி பங்கீடு இன்னும் ஸ்டார்ட் பண்ணாம இருக்கீங்க. தொகுதி பங்கீடு நடக்குது சார். உடனே நான் சொல்லணுமா உங்களுக்கு? நீங்க விருப்பப்படுற போல 2-3 நாட்கள் அதுக்கான வேலைகள் முடியும். ஒரு ஆர்கானிக் கூட்டணி, நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி உள்ள கூட்டணி, நாங்கள் செய்யக்கூடிய கணக்கு தமிழ்நாட்டில் எடுபடக்கூடிய கூட்டணி இது. இவங்க கூட்டணி என்பது 9 ஆண்டா இருக்கும், 10 ஆண்டா இருக்கும், நாங்கள் கட்டிய பிரிட்ஜை விட எங்க கூட்டணி பலமா இருக்குன்னு பேசுவாங்க. ஆனா இந்த கூட்டணியால் தமிழகத்துக்கு கிடைத்த ஒரு நன்மை, தமிழ்நாட்டுக்கு கிடைத்த ஒரு திட்டம் அப்படின்னு ஒண்ணுமே இல்லை. இது ஃபெயில்டு. இந்த தியரியை மக்கள் பயன்படுத்தி பார்த்து அந்த தியரி படு ஃபெயிலியர் என்று மக்கள் முடிவு செய்துட்டாங்க. அதனால புது தியரியா என்டிஏ தியரி உள்ள வருது, அந்த தியரிக்கு ஒரு வாய்ப்பு தர இருக்கிறாங்க. இன்னொன்னு, நாங்க இந்த விஜய் சப்ஜெக்ட் எடுத்து நான் பேச வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுறதுக்கு காரணம், இப்போ ஊடகங்களுக்கு எல்லாம் ஒரு அஜெண்டா, அதாவது தாவேகா வந்தாதான் எங்களுக்கு இன்னும் வாழ்வு போலவும், தாவேகா வந்தாதான் எங்க கூட்டணி பலம் பெறுவது போலவும். நாங்கள் ஒரு இடத்துல கூட தாவேகா வந்தாதான் எங்களுக்கு பலம்லாம் சொல்ல, நாங்கள் பலம் வாய்ந்து இருக்கிறோம், அடிஷனலா யாராவது வந்தா எங்களுக்கு பலம் கூடும் என்றதை சொன்னமே தவிர நாங்கள் பலவீனமாலாம் இல்லை அது என்பதை பதிவு செய்து, இன்னொன்னு கூட்டணி என்பதை பற்றி நாங்கள் முழுமையாக ஆராய்ந்து ஒரு ஆர்கானிக் கூட்டணியை அமைச்சிருக்கிறோம். மக்கள் ஒரு நலன் சார்ந்த ஒரு அஜெண்டா உள்ள ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறோம். இதுதான் பிஜேபி அஜெண்டா. டெஃபினெட்லி. ஓகே, நம்ம பேசலாம். நந்தகுமார் சார் சொல்லுங்க, பிஜேபி அஜெண்டா கேட்டாச்சு, சிலிண்டருக்கு அவர் சொன்ன பதில் இதெல்லாம் நீங்க ஏத்துக்கல? சிலிண்டருக்கு சொன்னாங்க, சரி, அது வந்து 2 போர் நடக்குது, அதுவும் தெற்காசியால பயங்கரமான போர் நடக்குது. அதாவது அமெரிக்கா வந்து நினைச்ச மாதிரி இல்லை, ஈரான் வந்து தாக்குறதுனால பிரச்சனைகள் பல ஏகப்பட்டது வந்ததுனால கேஸ் ப்ராப்ளம் இருக்கு. சரி, ஓகே, இப்போ ஏதோ நமக்காக வந்து கரிசனம் காட்டி 2 ஷிப்பை மாத்திரம் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. அது இவங்க சொல்ற மாதிரி அந்த பெருமையும் கிரெடிட்டை வந்து மோடி கூட எடுத்துக்கலாம், தப்பு இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஏன்னா அது வாரனால வந்து அவர் பண்ணிருக்கலாம் சொல்லலாம். ஆனா இதுக்கு முன்னாடி இதே வந்து ட்ரம்ப் ஐயா டாரிஃப் போட்டாரு, அந்த டாரிஃப் இன்னும் தொங்கிட்டு இருக்கு. எங்க வாபஸ் வாங்கினாங்க? இன்னும் நம்ம கட்டிட்டு இருக்குமே. ஒரே ஒரு 75% 100% போட்ட டாரிஃப நரேந்திர மோடி அவர்கள் குறைச்சாங்களா இல்லையா? நரேந்திர மோடி எங்கயா குறைச்சாரு? நீங்க ஒண்ணே ஒண்ணு விருப்பு வெறுப்பு இல்லாம அதாவது குறைச்சிட்டாங்கன்ற 50% போட்டதுல அவர் வந்து 18% ஆக்குனாரு. எவ்வளவு பெரிய விஷயம்! இருங்க சார், எவ்வளவு பெரிய விஷயம். அதே அமெரிக்கா சுப்ரீம் கோர்ட் நீ போட்ட டாரிஃபே தப்பு, அது அவங்க கண்ட்ரிக்கு உள்ள விஷயம் சார். ஏங்க அவங்க கண்ட்ரி உலக நாடுகள் போட்ட டாரிஃப் தானே சார் அது? நான் ஒண்ணே ஒண்ணு, உலக நாடுகளுக்கு நீங்க வர்த்தகம் செய்யற இடத்துல போட்ட டாரிஃப் தப்புன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு நீங்க அந்த டாரிஃப் சுப்ரீம் கோர்ட் தப்புன்னு சொல்லிட்டாங்க, அதனால பழையபடி 12% 0% தான் போகணும்னு கேட்டீங்களா சார்? வெளிநாட்டு இன்னைக்கு 40,000 கோடி, இன்னைக்கு 40,000 கோடி திருப்பூர் கரூர்ல மடங்கு கிடக்குது. அதுக்காக என்ன நீ பண்ணீங்க? என்ன ராஜா வார் வந்து இந்தியா கொண்டு வந்த வாரா? நீங்க தடுக்க வேண்டியது தானே? இன்னைக்கு சொல்றாங்க 30 நாளைக்கு கேஸ் இருக்கு, 30 நாளைக்கு கேஸ் இருக்கு, 30 நாளைக்கு ஸ்டாக்ன்றாங்க. அதை கொண்டு வந்தது யாரு? அது யார் கொண்டு வந்தது? 2004 மன்மோகன் சிங் கொண்டு வந்தது. இதை நான் மறுக்கிறேன். அதாவது காங்கிரஸ் ஆட்சி காலத்துல 5 ஆண்டுக்கு கூட இருப்பு வைக்கக்கூடிய கெப்பாசிட்டி கிடையாது. மாண்புமிகு பாரத பிரதமர் நீங்க ஏதோ ஃபேக்ஸ் காட்டுங்களா சார்? காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருந்து சொன்னா இது ஜமக்காலத்தில் வடிகட்டிய பச்சை ஓட்டு போடுவாங்களா சொல்லுங்க. ஒரு சிஸ்டம், அதாவது வந்து எங்கெங்கெல்லாம் விலை குறையுதோ, எப்பப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அதுக்காக நம்ம வந்து முன்னேற்பாடாக சேமித்து வைக்கணும்னு சொல்லிட்டு 2004 விசாகப்பட்டினம், பூனே, படூர்ல கிட்டத்தட்ட $5.3 பில்லியன் கேலனுக்கு ரெசர்வாயர்
நான் சொல்றேன், நீங்க எடுத்து பாருங்க. யார் கட்டுறது? சார் 70 நாளைக்கு 70 நாளைக்கு தட்டுப்பாடே வராது. அப்படியே ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தது மன்மோகன் சிங். நீங்க எங்க போய் தெரியாது? அது 2 லட்சம் பில்லியன் கேலன் ஆஃப் ஆயில் வந்து போச்சு. ஏன் நீங்க வாங்கல? ஏன் வாங்கல? நீங்க வாங்கி இந்த பிரச்சனை யார் கொண்டு வந்தது? யார் கொண்டு வந்தது? பெங்களூர்ல உங்களால கொண்டு வந்தாரு. உங்க எம்பி தான் லெட்டர் எழுதாரு முதல்ல. இவங்களோட எம்பி, பாஜக எம்பி தான் முதல்ல லெட்டர் எழுதாரு. யாருக்கு? இவங்க பெட்ரோல் அமைச்சர் எழுதுறார். இங்க மாதிரி இங்க வந்து கேஸ் தட்டுப்பாடு, பெட்ரோல் இல்ல, உடனே தீர்த்து வைங்கன்னு சொல்லிட்டு சொன்னார். அதுக்கப்புறமா தான் இந்த போராட்டமே வெடிக்குது. அப்ப யாரு நீங்க செயல்படுத்துறீங்களா? வேணும் நாட்டை முடக்கணுன்றதுக்காக இந்த போரும் இந்த ஜெஃப்ரிஸ் கதையை வெளில வர்றதுக்காக நீங்க மனமாற்றம் செய்யறீங்களா? சொல்லுங்க. மனமாற்றத்தை பத்தி இவங்க எல்லாம் பேசலாமா? சொல்லுங்க. இந்த கூட்டணி பேசலாமா? 2004 நாங்க கட்டினமா இல்லையா? எப்படிப்பட்ட அட்டா போய் சொல்லி இவங்க ஏமாத்த பாக்குறாங்க. இவங்களுக்கு தமிழ்நாட்டுல ஓட்டு போடுவாங்களா? தமிழ்நாட்டுல மோடி ஐயா பலமுறை வந்த தமிழ்நாட்டுக்கு. மோடி ஐயா பலமுறை வந்த தமிழ்நாட்டுக்கு. அப்பப்ப வந்தாதான் ஒரு 10 லட்சம் ஓட்டா எங்க பக்கம் வரும். ஏன்னா இந்தியால இல்ல, ஒரே ஒரு தமிழ்நாட்டுல பிடிக்காத ஒரே முகம், 1989 பிடிக்காத ஒரே முகம், தமிழ்நாட்டின் பொது எதிரி அப்படி யாருன்னா பாஜக, மோடி. அவங்களுக்கு ஒரு ஓட்டு அந்த ஒரு ஓட்டு இந்த தோட்டோட போறாங்க. தோட்டோட போறாங்க. இன்னைக்கு ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு ஒரு சரியா நெரேட்டிவ் செட் பண்ணிருக்காங்க. அது பாஜகவால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு நெரேட்டிவ். இல்ல இந்த எமோஷன்ஸ் மதிக்கிறோம். நீங்க கஞ்சா டான்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. கஞ்சா டான்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரோட்ல கஞ்சாவை போட்டு ஆடுறாங்களா இல்லையா? அதெல்லாம் வருது. அமித்ஷா சொல்றாரு. அமித்ஷா ஆடுறாங்கன்னா அங்க இருந்து வரது. அமித்ஷா ஒத்துக்கினாரு. அமித்ஷா 10 வருஷத்துல இங்க வந்து 20% அதிகமா இருக்கு. நான் பொறுத்துக்கிட்டே இருக்கேன். 1989 ஐயா மூப்பனார் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர். அவரை முதலமைச்சர் வேட்பாளரா முன்னிறுத்தி அன்றைய பிரதமர் மரியாதைக்குரிய ராஜீவ்காந்தி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு எத்தனை முறை வந்தாரு? 29 முறை வந்து பிரச்சாரம் பண்ணாரு. ஜெயிக்க முடியல. அதேதான் நானும் சொல்றேன். நான் ஒண்ணு அந்த நிலைமை வரப்போகுது. அந்த 100 முறை வந்தாரா தமிழ்நாடு உங்க இந்த தமிழ்நாட்டின் பொது எதிரி பாஜக. இந்த வளத்தின் பொது எதிரி, நலத்தின் பொது எதிரி. தமிழக மக்களை பிரித்து சுட்டாலும் இந்த பாஜகவை ஒரு காலம் உள்ள விட மாட்டோம். ஓகே, பொதிகை சாரதி உங்கள்கிட்ட வைக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, இப்ப தொடர்ந்து வந்து இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு அப்படின்ற ஒரு விஷயங்களை தாண்டி இங்க வந்து இந்த பெட்ரோல், கேஸ், சிலிண்டரு இந்த விஷயங்கள் அதிகமா எதிரொலிச்சிருக்கு. இப்போ இதையெல்லாம் வந்து உங்க கூட்டணிக்கு அகைன்ஸ்டா வருமா? தேர்தலில் எதிரொலிக்குமா? முதல்ல நான் ஒரு விஷயத்த பதிவு பண்ணிக்கிறேன். அங்க இருக்கிறவங்க எல்லாருமே, அங்க இருக்கிறவங்க அதாவது நம்ம ராஜ் நியூஸ் தொலைக்காட்சிக்குள்ள ஸ்டுடியோக்குள்ள இருக்கிறவங்க அனைவருமே ஒரு 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 பெரிய இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள் தான், விஷயம் தெரிந்தவர்கள் தான். அவர்கள் முதல்ல அவரவர் கொடுத்த நேரத்துல அவை நாகரிகம் கருதி பேசணும். ஏன் கேட்டீங்கன்னா, நம்ம பேசுறது மக்கள் பார்க்க போற இது அப்படி இருக்கும் பொழுது சொல்லுப்பா. அவை நாகரிகம் இல்ல, நீங்க அவை நாகரிகத்தை நீங்க முதல்ல நீங்க கடைபிடிக்க தம்பி. எடப்பாடி சிஎம் ஆவாரா இல்லையா அதை சொல்லிட்டு போங்க. எடப்பாடியா சிஎம் ஆவாரா இல்லையா? நாகரிகத்தை பத்தி இல்லையா அதை சொல்லுங்க. சரியானது சொல்லட்டும். ஆமா, வரேன். ஏங்க உங்க நேரத்துல நீங்க பேசுங்க. அதுக்கு இல்ல, நீங்க தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நேரம் பத்தல, சண்டை போட்டுட்டு இருக்கோம். எங்க நேரத்துல பேச விடுங்க. சரி சாரதி சொல்லுங்க, சிஎம் ஆவாரா? உங்களுடைய கூட்டணிக்கு இது எதிரொலிக்குமா? இந்த கேஸ் பெட்ரோல் தட்டுப்பாடுலாம் தேர்தல் எதிரொலிக்குமான்னு கேட்டேன். சின்னம்மா என்ன பண்ணுவாங்க, பெரியம்மா என்ன பண்ணுவாங்க? ஆனா ஒரு விஷயம் இருங்களேன், கேஸ் விஷயத்த பத்தி இவ்வளவு பேசுறீங்களே, நந்தகுமார் சார் குதிக்கிறாரு. கேஸ் விஷயம் 2 போர் நடக்குது. ஏங்க இந்த கேள்வியே திராணியும் கனிமொழி அவர்கள் கேஸ் நாங்க ஆட்சிக்கு வந்தா 21 ஆட்சிக்கு வந்தா நாங்க கேஸ் வேலையை குறைப்போம் சொன்னாங்களே, அப்ப ஏங்க காங்கிரஸ் கேட்க இப்ப கேட்க துப்பு இல்லாம போச்சு? நான் நாளை கேட்டு சொல்றேன். கம்மி பண்ண சொன்னாங்க, குறைச்சாங்களா? நாளை கேட்டு சொல்றேன் உங்களுக்கு. இருக்கிற கள்ளக்குறிச்சிக்கு வேங்க வயலுக்கு பேச துப்பு இருந்ததா காங்கிரஸுக்கு? நாளை கேட்டு சொல்றாங்க. திமுகவை எடுத்து ஒரு போராட்டம் பண்ணிருப்பீங்களா? இருந்தீங்க.
4.5 வருட ஆண்டு காலத்துல தீய சக்தி திமுகவுக்கு காங்கிரஸ் எப்படி இதெல்லாம் வச்சு எப்படி நீங்க ஓட்டு கேட்ப போவேன்னு மாத்தி பேசுறீங்க? கேவலமா இல்லையா உங்க அரசியல? காங்கிரஸ் எப்பவுமே தீய சக்தி திமுக அடிமைதான். சாரதி, நம்மளுடைய வார்த்தைகளை கவனமா கையாளுங்க. இல்ல போராடுறது உண்மை, போராடுறாங்கல்ல. அடிமைத்தனத்தெல்லாம் பத்தி பேசாதீங்க. நான் டீசென்டா பேசுறவன். அடிமைத்தனத்தெல்லாம் பத்தி பேசாதீங்க. ஐயா எப்படி போனாரு, 3 கார் மாறி எப்படி போனாரு, தலையில எப்படி துண்ட போட்டு வந்தாரு, இங்க வந்து யாரு வந்து சொன்னாங்க, எல்லா கதையும் இங்க தெரியும். தயவு செஞ்சு வந்து நீங்க உங்க கூட்டணி ஏன் டிலே ஆச்சு அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. நீங்க பேசுறது இங்க டிபேட் நடத்தலங்க. நாங்க டிபேட் நடத்தலங்க. அடிமைத்தனத்தை நீங்க பேசாதீங்க. கொத்தடிமைங்க நீங்க. நீங்க பாஜக கொத்தடிமை. நீங்க எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு வந்து கைய கட்டி நிக்கிறாரு. உங்களால வந்து இங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. கிடையாது. 70 சீட்டு கேக்குறாங்க. நீங்க அடுத்தது வந்து அவங்க கிட்ட ஆட்சியில கூட ஒரு கூட்டணியோட நீங்க இல்ல. அதை நீங்க புரிஞ்சுக்கங்க. சரி, ரைட். ஓகே சார். ஓகே சாரதி, நிறைவான கருத்து ஒரு வரியில. நிறைவான கருத்து எங்க பேச விட்டீங்க? இல்ல, நான் கொடுத்த நேரத்துல நீங்க வேற மாதிரி பேசுனீங்க, அது முடிஞ்சிருச்சு. நிறைவான கருத்து பேசுறேன்னு இல்ல, வேற மாதிரி பேசுறதுக்கு இல்லங்க. இதெல்லாம் கேள்வி கேட்காத காங்கிரஸ் மற்ற நிறைவான கருத்து சாரதி, மன்னிக்கணும், நிகழ்ச்சியினுடைய நிறைவான கருத்து. இப்போ நடக்கிற இந்த கேஸோட இஷ்யூக்கு வந்து அது ஒண்ணுமேல முடிஞ்சு போச்சு. அது இவ்வளவு பெரிய விஷயமா பேசணும் அவசியமே இல்ல. இல்ல, இது இந்த தேர்தல்ல எதிரொலிக்குமான்னு என்னுடைய கேள்வி. அந்த விட்டுருங்க. தெளிவாக பதிவு பண்ணிட்டாங்க. மத்திய அரசு தெளிவா பதிவு பண்ணிருச்சு நமக்கு கையிருப்புகள் இருக்குன்னு. அப்புறம் எதுக்கு இதை வச்சு நீங்க அரசியல் பண்றீங்க? ஓகே, நன்றி. பண்ணாதீங்க. நன்றி. மக்கள் முட்டாள்கள் இல்ல. வருகிற சட்டமன்ற தேர்தலில் திமுக, தீய சக்தி திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் படுதோல்வி அடையும் என்றதை நான் பதிவு பண்ணிக்கிறேன். நன்றி. உங்களுடைய நிறைவான கருத்து ஒரே வரையில. அமைய போகிற 2020 விஜயினுடைய இல்ல கேப், அதாவது அமைய போகிற 17வது சட்டமன்றத்திற்கான 2026 தேர்தல் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி நடக்கிற தேர்தல் முடிவு இதுவரை இல்லாத அளவிற்கு யாரும் எதிர்பார்க்காத விசித்திரமான தேர்தல் முடிவாக இருக்கும். தேர்தலுக்கு பிறகான கூட்டணிகள் மாற்றம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் நாம நினைச்சு பார்க்க முடியாத கட்சிகள்லாம் ஒன்றுக்கொன்று இணைந்து ஒரு கூட்டணி அரசை நோக்கி தமிழ்நாட்டு மக்கள் தீர்ப்பளிக்க போகிறார்கள் என்பது என்னுடைய கருத்து. நன்றி. உங்களுடைய நிறைவான கருத்து ஹரிஹரன் ராஜா. சார், நம்ம தமிழ்நாட்டுடைய கல்ச்சர் என்னன்னா, சாதாரண ஒரு குடும்ப திருமண விழால பத்திரிகையில பேரை கீழே மேல போட்டாலே கோவப்படுவோம், பத்திரிகையில பேர்ல கொஞ்சம் முன்ன பின்ன போட்டாலே அவ்வளவு ஆத்திரப்படுவோம். சின்ன விஷயத்துக்கு கூட அவ்வளவு நம்ம வைராக்கியமும் கர்வமும் ஒரு பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் கற்றுக் கொடுத்த ஒரு மாநிலம் இது. இந்த எக்ஸாம்பிள் ஏன் சொன்னா, அப்படி ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட கோவப்படக்கூடிய என் மக்கள் இவங்க இவ்வளவு பெரிய ஒரு துரோகத்தை, நம்பிக்கை துரோகத்தை, சொன்னதை எதுவுமே நிறைவேற்றாத அந்த கூட்டத்தை எப்படி மக்கள் ஏற்பாங்க அப்படின்ற கேள்வியே நாங்கள் வெகுஜன மக்களிடையே வைப்போம். இந்த என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்பது என்பது கால சுழற்சியின் கட்டாயம். அந்த சுழற்சி இவர்களை எல்லாம் வீட்டில் அடுத்த 5 ஆண்டு மட்டும் இல்ல, இனி வரக்கூடிய ஆண்டுகளில் திமுகவும் அதன் கூட்டணி கட்சியும் உலகத்திற்கே ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும். மக்களுக்கு துரோகம் செய்தால் எப்படி வீழ்ந்து போனார்கள் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினா அந்த புத்தகத்துக்கு இவங்க தான் தலைப்பு. மக்களுக்கு 2026 மே மாதம் வரக்கூடிய எலெக்ஷன் ரிசல்ட்ல என்டிஏ கூட்டணி தான் தலைப்பு செய்தியாக வரும். நன்றி. உங்களுடைய கருத்தும் நிகழ்ச்சியோட. அதாவது ஒரு புத்தகம் எழுதலாம் சொன்னாரு. அதாவது வந்து துரோகம் செஞ்சா எப்படி வந்து நாடு விட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி புத்தகம் எழுதலாம் சொன்னாரு. அந்த புத்தகத்துல வந்து எப்படி திருட்டு ஓட்டு போட்டு ஜெயிக்கலாம்னு எழுதி கொடுத்தாங்கன்னா வர கட்சிகளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா சொன்னது ஒண்ணுமே செய்யல. 2014 வந்ததுல இருந்து எல்லாமே பாரதி ஜும்லா பார்ட்டி, ஜும்லா எது கேட்டாலும் பாரதி ஜும்லா பார்ட்டின்னு சொல்லி ஏமாத்திட்டே வந்துட்டாங்க. ஆனா தேர்தலில் மாத்திரம் ஜெயிச்சுட்டே இருப்பாங்களா? எப்படா ஜெயிக்கிறாங்க பார்த்தா ஓட்ட திருடு மிஷின்ல திருநாங்க, ஆலமா திருநாங்க, ஃபாரின்ல இருந்து கொடுத்து ஓட்டு போடுறாங்க. இப்படி எல்லாம் ஓட்டு போட்டு அதையும் நீங்க சேர்த்து சொன்னீங்க ரொம்ப நல்லா இருக்கும். இந்த திருட்டு கம்பெனி தமிழ்நாட்டுக்குள்ள வரவே முடியாது. ஒரு சின்ன விஷயம், 2004 IPSRTC இங்க ஒரு ரிசர்வாயர், ஆயில் ரிசர்வாயர் வச்சிருக்கதே தெரியாத தம்பி பேசுறாரு. இவரெல்லாம் வந்து மக்கள் இதயங்களை
ஒன்று. திருட ஒத்துழைப்பு திருட்டு கூட்டம் நாங்கள் அல்ல. நாங்கள் பாஜக ஒன்றுதான். திருட்டை ஓடு திருடு பாஜக நாங்கள் செய்த திருட்டு ஒன்றுதான். நாங்கள் செய்த திருட்டு ஒன்றுதான். நாங்கள் செய்த திருட்டு ஒன்றுதான். எங்கள் மக்கள் இதை மக்களை பார்த்துக் கொள்ளுங்கள். மக்களை பார்த்துக் கொள்ளுங்கள். அவங்க செய்த திருட்டு மட்டும்தான் அவங்களே ஒத்துழைப்பு தயவு செஞ்சு பார்த்து தமிழ்நாட்டை காப்பாத்துங்க. நிகழ்ச்சி வந்து கலந்து கொண்டதற்கு ராசிதை நன்றிகளை வாழ்த்துக்களை வணக்கங்களும் தெரிவித்துக் கொள்கிறது. நேயர்களே, இத்துடன் நம்முடைய விவாத நேரம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்றைய விவாத நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பார்த்த அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றிகளும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்ளும். மீண்டும் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.